வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ஆத்ம சாந்தி சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். பெரியவர் திருஞானம் திண்ணையில் ஈசி சேர் போட்டு அமர்ந்திருந்தார். அவருடைய மடியில் தங்க நிறத்தில் வெற்றிலை பெட்டி இருந்தது. அவர் தன் வெண் மீசையை தடவி விட்டு கொண்டு காஃபி டம்ளரை காலி செய்த போது வாசலில் ஐயா என்று ஒரு குரல். நிமிர்ந்து பார்த்தவர், வாயா தங்கராஜ், நல்லா இருக்கியா, இப்படி வந்து உட்கார் என்று எதிர்த்த திண்ணையை காட்டினார். பரவாயில்லையா என்று தங்கராஜ் தயங்கி தயங்கி உட்கார்ந்த போது அவருக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. சாப்பிடு, என்ன விஷயம்? ஐயா, என் குடிசை ஒழுகுதுங்க, வேயணும். பணம் வேணுமா? இல்லைங்க ஐயா, வைக்கோல் 4 கட்டு இருந்தா. வைக்கோல் தானே, பண்ணையாள் கிட்ட சொல்லிட்டு எடுத்துக்கோ. ரொம்ப நன்றிங்க ஐயா என்று அவர் கிளம்பின போது இளைஞன் ஒருவன் வந்தான். அவனுக்கு வரவேற்பு, நீர்மோர். உனக்கு என்னப்பா வேணும்? யூனியன் ஆஃபீஸில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம், நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தா. என் லெட்டருக்கு அவ்வளோ வேல்யூவா? இந்தா என்று எழுதி கொடுத்தார். அவர் குளிக்க எழுந்தபோது, ஐயா. வாசலில் இடுகாட்டு வெட்டியான் இடுப்பில் துண்டு கட்டி கொண்டு பணிவாய் நின்றிருந்தான். என்னப்பா விசேஷம் என்று அவனிடம் போனார். அன்னைக்கு சொன்னது தாங்க, என்னோட பொட்ட பிள்ளைக்கு இருதயத்தில் ஓட்டையாம். இருசன் விசனப்பட்டான். ஓட்டையா? ச்சே, தராதரம் பார்க்காம நோய் வந்திருக்கு போல. நான் என்ன செய்யணும்னு சொல்லு. நோவை பார்க்கணும்னா பெரிய நோட்டு 10-15 ஆகுங்களாம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா 5 ரூபாயில் முடிச்சிடலாம்னு சொல்கிறாங்க. ஐயா தான் உதவணும். 5000 என்று ஒரு நொடி யோசித்தார். 2 நாள் கழிச்சு போதுமா? போதுங்க ஐயா. சரி, 2 நாள் கழிச்சு வந்து வாங்கிக்கோ. இரு, நீர்மோர் குடிச்சிட்டு போ. பெரியவருக்கு இளகின மனது. அவருடைய மனதைப் போலவே வசதிகள் பெற்றிருந்தார். தினம் காலையில் 1 மணி நேரம் தேவை என்று வந்து சந்திப்பவர்களுக்காகவே ஒதுக்கியிருந்தார். படிப்பு, துணிமணி, பணம், வேலை, சீக்கு என்று எல்லோருக்குமே உதவி வந்தார். பிறரின் சிரமம் கண்டு பொறுக்க மாட்டார். வறுமையும் துயரமும் அவருக்கு அத்துப்படி. கஷ்டப்பட்டு வளர்ந்திருந்ததால் நம்மால் முடிந்த உதவியை செய்வோமே என்கிற கொள்கை வைத்திருந்தார். பெரியவருக்கு வயது 60 கடந்திருந்தாலும் கூட வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோருடனும் பழகுவார், வெகுளியாய் சிரிப்பார். அவருக்கு விவசாயத்திலும் மண்டியிலும் நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்தது. ரிக் ஒன்று ஓடிற்று. 2-3 டாக்ஸிகள் வாடகை தந்தன. அவர் குளித்துவிட்டு வந்தபோது சிவகாமி, குணா ஃபோன் பண்ணாங்க என்றாள். அவள் நடக்கும்போது நகைகள் குலுங்கின. காது, கழுத்து, மூக்கு என்று முடிந்த இடங்களிலெல்லாம் அவள் நகை போட்டிருந்தாள். அவளுக்கு நகைகள் என்றால் கொள்ளை பிரியம். நரையோடி தளர்ந்த போதிலும் கூட அவளுடைய ஆசை தளரவில்லை. குணா என்ன பேசினா? பணம் 5000 வேணுமாம் அவ புருஷனுக்கு. அவர் அதை கேட்க விரும்பாதது போல இடைவெட்டி, ராஜாட்ட சொல்லி அனுப்ப ஏற்பாடு பண்ணிரு என்று சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்பினார். குணா அவர்களது மூத்த மகள் பெங்களூரில் இருக்கிறாள். கல்லூரியில் படிக்கிற 2 பசங்கள் அவளுக்கு. ஆனால் இன்னும் மருமகனுக்கு பொறுப்பில்லை. வேண்டாத சிநேகத்துடன் பிசினஸ் பண்ணி சொத்தையெல்லாம் அழித்து விட்டார். டௌரியாக கொடுத்த நகைகள், பணம் எல்லாமே காலி. குணாவும் ஒன்றும் கண்டு கொள்வதில்லை. கணவனை கண்டிப்பதுமில்லை. அவ்வப்போது கூசாமல் பணமும் பொருளுமாக சுரண்டி கொண்டே இருக்கிறாள். இவர்களும் மகளாயிற்றே என்று கொடுத்து கொண்டே இருக்கின்றனர். குணாதான் அப்படி என்றால் அவளுடைய தங்கை லலிதாவின் மாப்பிள்ளை அதற்கு மேல். அவர் சரியான ஃப்ராடு. பொய் பித்தலாட்டம் என்று எதற்கும் குறைவில்லை. ஆரம்பத்தில் நல்ல வேலையில் இருந்தார். பிறகு யாருடைய உபதேசத்தையோ கேட்டு வேலையை விட்டுவிட்டு அரசியலுக்கு போனார். அவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள், கேட்கவில்லை. தேர்தலில் நிற்கிறேன் என்று ஊரெல்லாம் கடன் வாங்கி செலவழித்தார். அவருடைய பித்தலாட்டம் அறிந்திருந்த மக்கள் அவரை டெபாசிட் இழக்க வைத்தார்கள். அந்த கோபத்தில் அவர் பொது சொத்துக்களை நாசம் பண்ண போலீஸ் உள்ளே கொண்டு போய் வைத்தது. அவரை வெளியே கொண்டு வரவும் கேஸ் நடத்தவும் பெரும் பாடாயிற்று. கடனும் நஷ்ட ஈடும் பெரும் சுமையாயின. இத்தனை நல்லவருக்கு இப்படி ஒரு மருமகனா என்று ஊர் வருந்திற்று. மருமகனை காட்டி சிரித்தது. பெரியவருக்கு மருமகன்களையும் மகள்களின் எதிர்காலத்தையும் நினைத்து பிரஷர் ஏறிற்று. ஹார்ட் அட்டாக் வரை கொண்டு போயிற்று.
மகள்களின் பிரச்சனை எப்போதும் அவருக்கு தலைவலி. ஒருத்தியின் துயர் துடைத்தால் உடன் அடுத்தவளுக்கு மூக்கு முட்டும். ஏன் நான் மட்டும் என்ன குறைச்சல்? எனக்கும் குடு என்று சண்டை பிடிப்பாள். வீண் மனஸ்தாபம். பெண்கள் என்றால் பாசமாயிருப்பார்கள் என்பார்கள். இவர்களும் கூட திருமணத்திற்கு முன்பு வரை பாசமாகத்தான் இருந்தார்கள். புருஷன் வீட்டுக்கு போனதும் பாசம் சுரண்டுவதில் திரும்பிவிட்டது. ஈரசன் தூரத்தில் வருவது தெரிந்ததுமே சட்டி பானைகளை கழுவிக் கொண்டிருந்த அவனது மனைவி கையை துடைத்து கொண்டு ஓடி வந்தாள். பெரியவர் என்ன சொன்னாரு என்றாள் ஆர்வத்துடன். 2 நாள்ல தரேன்னாரு. நிஜமாவா சொல்ற? ஆமாண்டி, அந்த மவராசன் 5000னதும் விரட்டி அடிக்காம ஒரே பேச்சுல தரேன்னுட்டாரு. அப்படியா? அவர் 100 வயசு வரைக்கும் வாழணும். சமயத்துல அவர் மட்டும் தெய்வம் போல உதவலன்னா? குழந்தை முழிச்சுக்கிட்டாளா என்ற இரசன் உள்ளே போனான். 10 வயது மகள் பாயில் நோஞ்சானாய் படுத்திருந்தாள். அவளுடைய முகம் வாடி போயிருந்தது. கண்களும் பற்களும் தான் பளிச்சென தெரிந்தன. அவள் தட்டு தடுமாறி எழ முயல. வேணாம், படுத்துக்கம்மா, கூடிய சீக்கிரமே உனக்கு நல்ல காலம் பிறந்திடும் என்று தட்டி கொடுத்து படுக்க வைத்தான். பெரியவரின் வீடு. ராஜா கண்ணாடி முன் நின்று அவசர ஷேவ் அடித்து கொண்டிருந்தான். அவனுக்கு மண்டிக்கு போக நேரமாகிவிட்டிருந்தது. பொழுது புலர்ந்து மறையும் வரை அவனுக்கு வேலை சரியாயிருக்கும். காலையில் எழுந்ததும் வயலுக்கு ஒரு ரவுண்டு போய் வந்து விடுவான். ஆட்களுக்கு வேலை சொல்லிவிட்டு வந்து குளித்து சாப்பிட்டு கிளம்புவதற்கு 9 ஆகிவிடும். மண்டிக்கு போனால் ஓய்வே இருக்காது. விற்பவர்கள் வாங்குபவர்கள் இருவரையும் இழுத்து பிடிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும். வாடிக்கையாளர்களிடம் சமயோசிதமாய் பேச வேண்டும். முகம் கோணக்கூடாது. கொஞ்சம் சுளித்தால் வாடிக்கை போய்விடும். பக்கத்து கடைக்காரன் தள்ளி கொண்டு போய்விடுவான். இடைப்பட்ட நேரத்தில் டாக்ஸிகளையும் கவனிப்பான். ரிக் பற்றியும் விசாரிப்பான். எல்லாம் முடிந்து வீட்டுக்கு வருவதற்கு ராத்திரி 10:30 ஆகிவிடும். அதன் பிறகு அப்பாவிடம் கடை நிலவரம் சொல்லி சாப்பிட்டு விட்டு தூங்க மணி 12. இயந்திர வாழ்க்கை. இங்கே நாம் வசதியை அனுபவிக்க முடியாமல் கஷ்டப்படுகிறோம். ஆனால் அக்காக்கள் வருத்தம் தெரியாமல் பணத்திற்கு தொல்லைப்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் யாரிடம் போய் சொல்ல? வீட்டில் இளையவனாகி போனதில் இவன் ஏதாவது சொன்னால், நீ சும்மாரு, உனக்கு ஒன்றும் தெரியாது என்று ஒரே வரியில் அடக்கி விடுவார்கள். அப்பாவிடம் ஜாடை மாடையாக சொல்லி பார்ப்பான். ஜாஸ்தி சொன்னால் அவருடைய பிளட் பிரஷர் ஏறிவிடும் அபாயம் இருந்தது. அவன் குளிக்க போன போது சிவகாமி, குணாக்கா ஃபோன் பண்ணாடா என்றாள். அப்படியா என்று விட்டு பாத்ரூமிற்குள் புகுந்து கொண்டான். அவள் ஃபோன் பண்ணினால் நிச்சயம் நல்லதிற்காக இருக்காது. ஏதாவது அப்ளிகேஷன். அவன் குளித்து வந்ததும், குணாவுக்கு 5000 அனுப்ப சொல்லி அப்பா சொன்னாரு என்றாள். அம்மா, நீ செய்யறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நாம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அவளுக்கு பொறுப்பே இல்லை. மாமாவுக்கும் வெட்கம் இல்லை. கேட்கும் போதெல்லாம் அனுப்பி அனுப்பி நீங்க தான் அவளை கெடுக்கிறீங்க. அவருக்கு கொஞ்சம் கூட வருத்தம் தெரியறதே இல்லை. என்ன பண்றது? என் வயித்துல பிறந்துட்டாளே. அதுக்காக ஒரு அளவு வேணாம்? நாம எதுல குறை வச்சோம்? கல்யாணத்திலையா? டவுரி கொடுக்கறதுலையா? இல்ல நகை நட்டிலையா? சொல்லுமா. வேலை வாங்கி கொடுத்தோம். அதுல அவர் நிலைக்கல. பிஸ்னஸ் பண்ண போறேன்னார். அவர் பேச்ச நம்பி வீடு நிலமெல்லாம் காட்டி லோன் வாங்கி கொடுத்தோம். இப்ப லோனே நம் சொத்தை சாப்பிட்ரும் போல இருக்கு. மேற்கொண்டு அவங்களும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாம கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? கொடுத்துத்தான் ஆகணும். வேற வழி. உங்க அப்பா ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் செய்யல. இதையும் அப்படி வச்சுக்கோ. அவங்க இல்லாதவங்க ஒரு உதவி பண்ணா ஆயுசுக்கும் வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க திமிர்ல நடக்கிறாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் குறை குத்தந்தான். அதற்குள் அவனது மனைவி சாந்தி, சாப்பிடுங்க, அப்புறமா பேசிக்கலாம் என்று விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தாள். தட்டில் இட்லி வைக்கும்போது, பெரியவங்க சொல்றபடி பணம் அனுப்பிச்சிருங்களேன் என்றாள் கிசுகிசுப்புடன். அவன் முறைக்க, திட்டுறத ராத்திரி தனியா வச்சுக்கலாம். இப்ப சமத்தா சாப்பிட்டுட்டு கிளம்புங்க மகாராஜா. மறக்காம பணம் அனுப்பிச்சிருங்க. 3ஆம் நாள் இருசன் குடிசையில் கேலண்டரில் தொங்கின சாமி படத்திற்கு விழுந்து கும்பிட்டுவிட்டு, நான் போயிட்டு வரேன்டி என்று மகளுக்கு முத்தம் கொடுத்தான். நீ எதுக்கும் கவலைப்படாத தாயி. பெரியவர்கிட்ட பணம் வாங்கிட்டு வந்ததும் நாளைக்கே டவுன் ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். பணம் பத்திரம்யா, இந்தா பை என்று துணிக்கடை பையை நீட்டினாள். பெரியவரின்
வேணாண்டி, அன்றாயர் பையில வச்சுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆர்வத்துடன் கிளம்பினான். நாம் போகும்போது பெரியவர் வீட்டில் இருக்க வேண்டும். அவருடைய கையாலேயே வாங்கிக் கொள்ள வேண்டும். அவர் பணம் தயார் பண்ணி வைத்திருப்பாரா, இல்லை மறந்திருப்பாரா? சேச்சே, மறக்கவெல்லாம் மாட்டார். மகளுக்கு குணமானதும் தலையை அடமானம் வைத்தாவது சிறுக சிறுக அவருடைய பணத்தை திருப்பி தந்துவிட வேண்டும். ஆபத்துக்கு உதவுகிற மவராசன் என்றைக்கும் நல்லா இருக்கோணும். வாழ்த்திக் கொண்டு அவருடைய வீட்டை அடைந்தவனுக்கு அதிர்ச்சி. அங்கே ஒரே கூட்டமாயிருந்தது. எல்லோருடைய முகத்திலும் விசனம். அக்கம் பக்கம் விசாரித்ததில் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. பெரியவர் ராத்திரி மாடிப்படியில் தடுக்கி விழுந்து விட்டாராம். உடன் பிரஷர் ஏறி ஆஸ்பத்திரிக்கு போகும் வழியிலேயே. இருசன் ஐயோ என்று அலறிக்கொண்டு உள்ளே ஓடினான். விஷயம் கேள்விப்பட்டு பெரியவரிடம் உதவி பெற்றவர்கள், உதவி பெற நினைத்தவர்கள், நட்பு, சொந்த பந்தம் என எல்லாமே குழும ஆரம்பித்தது. குணாவுக்கும் அவளது தங்கை லலிதாவிற்கும் போன் போயிற்று. ராஜா இடிந்து போய் அமர்ந்திருந்தான். சிவகாமி மூர்ச்சையாகி கிடந்தாள். அம்மாவையும் அவளது பொட்டு வைத்த முகத்தையும் பார்க்க பார்க்க அவனுக்கு அழுகை அழுகையாய் வந்தது. அவள் விரும்பி அணிந்திருந்த நகைகள் அவளை பார்த்து ஏளனமாக சிரித்தன. பெரியவர் ஹாலில் கிடத்தப்பட்டிருந்தார். அவரது மூக்கில் பஞ்சு அடைக்கப்பட்டு நெற்றியில் திலகமிடப்பட்டு வெள்ளை மீசையுடன் போட்டியிடும் வெள்ளை பற்கள் சற்றே தெரிய கிடந்தார். அவரது முகத்தில் இப்போது கூட புன்னகை. அதை பார்க்க பார்க்க துக்கம் அதிகமாயிற்று. பெண்கள் கட்டுப்படுத்த முடியாமல் வாய்விட்டு அழுதனர். இருசன், ஐயா, தர்மதுரை, உங்களுக்கு இப்படி ஒரு கொடுமையா என்று கதறினான். வந்தவர்கள் பெரியவரின் முகத்தை பார்த்து கண்ணீர் சிந்திவிட்டு திண்ணைக்கு வந்தனர். வெளியே பந்தல் போடப்பட்டு கொண்டிருந்தது. மேளங்கள் தணலில் காய்ச்சப்பட்டன. பெரியவர் புண்ணியம் செய்தவர், அதனாலதான் அவர் இம்சை இல்லாம பொசுக்குன்னு போயிட்டார். ஆமாங்க, இப்படி ஒருத்தர் இந்த ஊர்ல இனிமே தான் பிறக்கணும். எத்தனை ஏழை பாழைங்களுக்கு உதவி இருப்பாரு தெரியுமா? எத்தனை பேரோட நோய்களை போக்கி இருப்பாரு. யாரோ பேசிக்கொள்ள இருசனுக்கு அழுகை முட்டிற்று. அவர் ஆசை 100 ஆண்டு வாழணும்னு வாழ்த்தினோமே, அதுக்குள்ள இவருக்கு இந்த கதியா? கடவுளே, ஏன் இப்படி நல்லவங்களை எல்லாம் கொண்டு போற? அவனுக்கு சாமி மேல் கோபம் வந்தது. வீட்டில் சாந்திதான் முதலில் அதிர்ச்சியில் இருந்து வேண்டாள். அவள் தன் மனதை திடப்படுத்தி கொண்டு ராஜாவை போய் தேற்றினாள். நீங்களே இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டா எப்படிங்க? என்னை என்ன பண்ண சொல்ற? அநியாயமா அப்பா நம்ம? அதுக்காக யார் என்ன செய்ய முடியும்? எழுந்து வாங்க, சாதி சனத்துக்கு சொல்லி போடணும். மளிகை, காய்கறி, இலை, பந்திக்கு இடம்னு எவ்வளோ வேலை இருக்கு. எல்லாத்தையும் யார் கவனிக்கிறது? மதியம் 2 மணிக்கு குணாவும் அவளது கணவன் சேகரும் டாக்ஸியில் வந்து இறங்கினர். இறங்குகிறவரை நன்றாக இருந்த குணா வாசல் படியை மிதித்ததும் கோவென அழ ஆரம்பித்தாள். அழுகைக்கிடையே சாந்தியை அழைத்து, டாக்ஸிக்கு கணக்கு தீர்த்திர சொல்லு என்று கூறிவிட்டு தந்தையை பார்க்க போனாள். கொஞ்ச நேரத்தில் லலிதாவும் வேறொரு டாக்ஸியில் குடும்ப சகிதம் வந்திறங்கினாள். பெரியவரின் இறுதி சடங்கு காரியங்கள் ஜரூராய் நடந்தன. மூத்த மருமகன் சேகர் ஒரு லிஸ்ட் தயாரித்து கொண்டு வந்த ராஜாவிடம், பணம் 10,000 கொடுமாப்ல என்றார். எதுக்கு? பல்லக்கு ஜோடிக்கணும், தாரத்தப்பட்ட சீரியல் விளக்குகள், கூத்து, பூக்கள், வெடி, வான வேடிக்கை, இறுதி ஊர்வலத்தில் காசு இறைக்கணும், எல்லாத்துக்கும் சேர்த்து தான். இதெல்லாம் தேவையா மாமா? என்ன மாப்பிள்ள அப்படி கேட்டுட்ட? மாமா என்ன சாதாரண ஆளா? ஊரே மெச்சறபடி அவரோட சடங்கை நடத்த வேண்டாம்? சாவுல போய் ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் தேவையா மாமா? எல்லாம் அவரோட ஆத்மா சாந்தி அடையத்தான மாப்பிள்ள. சரி, நேரமாகுது, பணத்தை கொடு. எல்லாம் நான் பார்த்துக்கிற மாமா என்றதும் அவருடைய முகம் வாடி போயிற்று. அவர் உள்ளே போனதும் குணா ஆவேசத்துடன் வந்தாள். ஏய் ராஜா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? பெரிய எவன்னு நினைப்பா? என்னக்கா சொல்ற? பின்ன என்னடா, மாமா பணம் கேட்டதுக்கு தரலையாமே, நீ அவமானப்படுத்திட்டியாமே. அவரோட வயசு என்ன, உன்னோட வயசு என்ன? வேற எதுவும் இல்லைனாலும் அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளடா, அதை மறந்துட வேணாம். ஒரு 10,000க்கு அவரை உன்னால நம்ப முடியலையா? ராஜா எதிர்த்து எதுவும் பேசவில்லை. அவளுடைய வார்த்தைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டான். 10,000 இவளுக்கு பெரிது இல்லையாம். இங்கே பணம் காய்க்கிறதா, இல்லை அடிக்கிறோமா தாம் தூம் என செலவு செய்வதற்கு? வந்த கோபத்தை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான்.
இரண்டாம் மருமகன் வேலு தன் விகிதத்திற்கு சுற்றுப்பக்க அரசியல் பெரும்புள்ளிகளை எல்லாம் அழைக்க வேண்டும், பேப்பர்காரனுக்கு தகவல் போட வேண்டும் என்றான். எதுக்கு மாமா? அப்பதானே பேப்பர்ல நியூஸ் வரும், அவரோட புகழ் பரவுமே. மாமா, அவரே போயிட்டார், இனி புகழ் பரவி எதற்காகிறது? வேண்டாம், விட்டுடுங்க என அவரும் முகத்தை திருப்பிக் கொண்டு போனார். ராஜா எவருடைய பேச்சையும் கேட்கவில்லை. இறப்பு என்பது ஒரு இழப்பு, துக்கம். அதை அந்த ரீதியிலேயே செயல்படுத்த வேண்டும். இறுதி ஊர்வலத்தில் வானம் விட்டு வெடி வைத்து ரோடையும் பொதுஜனங்களையும் இம்சைப்படுத்துவதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? அப்பா உயிருடன் இருக்கும்போதே எந்த உயிருக்கும் இம்சை தராதவர். இறந்த பின் செய்யும் ஆடம்பரம் அவருக்கு நாம் செய்யும் துரோகம் என்று காரியங்கள் எல்லாவற்றையும் சிம்பிளாகவே ஏற்பாடு செய்தான். அம்மாவும் அவனை கடிந்து கொண்டாள். ஏண்டா, அப்பாவுக்கு நீ செய்யற கடமை இதுதானா? அவர் எவ்வளோ பேரோடும் புகழோடும் வாழ்ந்தார். அவருடைய அந்திமத்தை சிறப்பாக நடத்த நமக்கு வசதி இல்லையா, இல்ல மனசு இல்லையா என்று கத்தினாள். அவன் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. சாஸ்திரம் சம்பிரதாயம் என்கிற பெயரில் செய்யப்படும் சடங்குகளில் அவனுக்கு ஈடுபாடில்லை. அவரே போய்விட்டார். இனி செய்பவற்றை அவர் பார்க்க போகிறாரா? இல்லை, அவருக்கு எந்த விதத்திலாவது பயன்பட போகிறதா? பெரியவரின் இறுதி சடங்கு சலசலப்புடனும் ராஜாவின் பேரில் மனஸ்தாபத்துடனும் நடந்து முடிந்தது. மகள்களும் மருமகன்களும் கரும காரியம் வரை இருந்து ராஜ்யம் நடத்தினர். சிவகாமி மூலியாக வெள்ளை புடவையில் அரங்கேறினாள். தாயின் நகைகள் மகள்களின் கழுத்தில் அரங்கேறின. அதில் கூட ஒருவருக்கொருவர் போட்டா போட்டி. அவர்களை பார்க்க பார்க்க ராஜாவிற்கு ஆத்திரமாக வந்தது. அவர் நகைகளை மட்டும் அழிக்கவில்லை, அப்பாவையே அழித்து தங்கள் கழுத்தில் போட்டிருப்பதாக நினைத்தான். அவர்களை நேருக்கு நேர் பார்ப்பதையே தவிர்த்தான். சாந்தி அவனை தனியே அழைத்து, ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க என்று வருத்தப்பட்டாள். பின்ன என்னடி, அப்பா இறந்து போன வருத்தம் யாருக்குமே இல்லை. துக்கத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு பதில் கொண்டாடுறாங்க. என்னால இதையெல்லாம் சகிச்சுக்க முடியல. போகட்டும், உங்க அக்கா ஆசைய நிறைவேற்ற வேணாமா? என்ன ஆசை? அப்பாவோட இறுதி சடங்க விமர்சையா? விமர்சையாவா? வாய மூடு முதல்ல. விமர்சையா நடத்துற காரியமா இது? இது என்ன கல்யாணமா இல்ல உற்சவமா விமர்சா நடத்துறக்கு? செத்த வீட்டுல விமர்சை எதுக்கு? நாட்டுல பெரியவர் ஒருவர் இறந்து போனார்னு அதுக்கே ஒரு வாரம் துக்கம் அனுஷ்டிக்கிறோம். ரேடியோ டிவியில சினிமா பாட்டு நாடகம்னு எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறோம். அதே அளவு உணர்ச்சிகள் வீட்டுல இருக்க வேணாம்? சொந்த பந்துக்களை ஆரவாரம் பண்றதும் பட்டுப்புடவை நகை நட்டுன்னு போட்டுக்கொண்டு உலா வர்றதும் கேட்டா சாஸ்திரம் சம்பிரதாயம், அப்பதான் அப்பாவோட ஆன்மா சாந்தி அடையும் என்பதும் ச ஒரு விவஸ்தை வேணாம்? அம்மாவோட நகைகள் எங்க ஓடி போக போறது? அம்மா விரும்பி போட்டிருந்த நகைகள் அவங்களுக்கு பிறகு அக்காக்களுக்கு தான்கிறத யார் மறுத்தார்கள்? அவற்றை இன்றே இப்போதே போட்டுக்கொண்டு சிங்காரிக்க வேண்டுமா? ராஜா பொறிந்து தள்ளினான். இருசனும் அவனது மனைவியும் குடிசைக்குள் இடிந்து போய் அமர்ந்திருந்தனர். பெரியவரின் மறைவு அவர்களை பெரிதாய் பாதித்திருந்தது. பெரியவருக்கு இப்படித்தான் காலம் முடிஞ்சு போகணுமா? நமக்கு தெய்வமா உதவ முன் வந்தவர் தெய்வமா போயிட்டாரே. இனி நம்மோட குழந்தையோட கதி என்னையா? செத்தா சாகட்டும்டி, எல்லாம் நம்ம நேரம். மவராசன் அவரே போனதுக்கப்புறம் இனி நம்ம குழந்தை இருந்தா என்ன, செத்தாத்தா என்ன? பெரியவர் போனா என்ன, அவரோட புள்ளைகிட்ட கேட்டு பாரேன். என்னன்னு? உங்க அப்பா பணம் தரேன்னு சொல்லி இருந்தாருன்னு. நல்லா இருக்குடி நீ சொல்றது. அப்பா போன துக்கத்துல இருந்து அவங்களே இன்னும் மீளல. அதுக்குள்ள வேணாண்டி, நம்ம குழந்தைக்கு எப்படி விதிச்சிருக்கோ அப்படியே நடக்கட்டும் சொல்லிவிட்டு வெளியே வந்த இருசன் அங்கே ராஜா நிற்பதை கண்டதும் வியர்த்து போனான். தம்பி, நீங்க எப்படி இங்க? எல்லாம் காரியமாதான் என்ற ஒரு கவரை நீட்டினான். இந்தா வாங்கிக்கோங்க. என்னங்க தம்பி? பணம் 10,000. 10,000? ஆமா, உன் பொண்ணோட ஆப்ரேஷனுக்காக அப்பாட்ட 5,000 கேட்டிருந்ததாகவும் நீ வந்து கேட்டா 10,000ஆகவே கொடுக்க சொல்லியும் என்கிட்ட சாகருக்கு முன்னாடி சொன்னார். திக்கு முக்க அடிவிட்டான் இருசன். வார்த்தை தொண்டையை அடைத்தது. பின், தம்பி நீங்க தெய்வம். இருசன் மனம் உருகினான். ராஜாவிற்கு அங்கிருந்து திரும்பும்போது மனபாரம் குறைந்த மாதிரி இருந்தது. உறவு என்று சொல்லிக்கொண்டு உபத்திரவம் பண்ணுகிறவர்களை விட
இந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவுவது எவ்வளவோ மேல். அது அப்பா ஏற்றுக்கொண்ட ஒன்று. சாஸ்திரம், சம்பிரதாயம், வான வேடிக்கை, வெடி என்று செலவு பண்ணுவதால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? அப்பா ஆசைப்பட்டபடி இந்த பிஞ்சின் உயிரை காப்பாற்ற உதவிவிட்டோம். இதுதான் நாம் அவருக்கு செய்யும் பெரிய அஞ்சலி. இனி அவருடைய ஆத்மா நிச்சயமாய் சாந்தியடையும். ஊரார் என்னை பற்றி என்ன பேசினாலும் கவலையில்லை. ராஜா வேக வேகமாய் வீட்டை நோக்கி நடந்தான். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.